பக்தி மார்க்கத்தை பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள அதன் பல்வேறு நிலைகள் மற்றும் அன்றாட வாழ்வில் அதை எவ்வாறு கடைபிடிக்கலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். 1. பக்தியின் 9 நிலைகள். நவவித பக்தி. ஆன்மீக நூல்களில் பக்தி என்பது 9 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பாத சேவனம், இறைவனின் திருவடிகளுக்கு தொண்டு செய்வது. இதை இயற்கை மற்றும் சக மனிதர்களுக்கு செய்யும் சேவையாகவும் கருதலாம். வந்தனம், முழுமையான சரணாகதியுடன் இறைவனை வணங்குவது. இது அகந்தையை குறைக்க உதவும். தாஸ்யம், இறைவனுக்கு ஒரு சேவகனாக இருந்து பணியாற்றுவது. சக்கியம், இறைவனை ஒரு சிறந்த நண்பனாக கருதி நம் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வது. ஆத்ம நிவேதனம், நான் எனது என்ற எண்ணம் நீங்கி அனைத்தையும் இறைவனுடையதாக கருதி நம்மையே ஒப்படைப்பது. 2. பக்திக்கும் அறிவியலுக்கும் உள்ள தொடர்பு. நவீன காலத்தில் பக்தி என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அது ஒரு சிறந்த மனநல பயிற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ், மந்திரங்களை உச்சரிக்கும்போது ஏற்படும் ஒலி அதிர்வுகள் மூளையின் செல்களை அமைதிப்படுத்தி கவனச்சிதறலை குறைக்கின்றன. மன அழுத்தம் குறைதல். ஆழ்ந்த பக்தியில் ஈடுபடும்போது உடலில் கார்டிசோல் என்ற அழுத்த ஹார்மோன் குறைந்து மகிழ்ச்சி தரும் ஹார்மோன்கள் சுரக்கின்றன. 3. இல்லற வாழ்வில் பக்தி. நீங்கள் ஒரு தொழிலதிபராவோ அல்லது பிஸியான நபராகவோ இருந்தாலும் பக்தியை எளிதாக பின்பற்றலாம். கடமையே பக்தி. நீங்கள் செய்யும் தொழிலை நேர்மையுடனும் முழு ஈடுபாட்டுடனும் செய்வது ஒரு சிறந்த பக்தி. கர்மயோகம். சுவாசம் போல பக்தி. தனியாக நேரம் ஒதுக்க முடியாவிட்டாலும் வேலைக்குச் செல்லும் போதோ அல்லது ஓய்வு நேரத்திலோ மனதிற்குள் இறை நாமத்தை உச்சரிக்கலாம். வாஸ்து மற்றும் நல்வாழ்வு. நீங்கள் வசிக்கும் இடத்தை தூய்மையாகவும் நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாகவும், அதாவது சுவாமி படம், விளக்கு ஏற்றுதல் ஆகியவற்றை வைத்திருப்பது உங்கள் மனநிலையை மேம்படுத்தும். பக்தி இலக்கியங்களின் பங்கு. பக்தி உணர்வை வளர்க்க கதைகளும் பாடல்களும் பெரிதும் உதவுகின்றன. புராண கதைகள், பிரகலாதன், மார்க்கண்டேயன் போன்றோரின் கதைகள் சோதனையான நேரத்திலும் நம்பிக்கையுடன் இருக்க கற்றுக் கொடுக்கின்றன. திருமுறைகள் மற்றும் பிரபந்தங்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அருளிய பாடல்கள் தமிழில் பக்தி உணர்வை ஊட்டும் மிகச் சிறந்த பொக்கிஷங்களாகும். முக்கிய குறிப்பு: பக்தி என்பது பயத்தால் வருவதல்ல, அது அன்பால் மலர வேண்டியது. நீங்கள் எந்த இறை உருவத்தையோ அல்லது தத்துவத்தையோ நம்பினாலும் அதில் உண்மையான ஈடுபாடு இருப்பதே மிக முக்கியம்.